சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? ஓ, உங்க உதவாக்கற பையனை நினைச்சு அழறீங்களா? பா, நீங்க அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் திருந்தறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இல்லனா அவன் வேஸ்ட் பீஸ் ஆயிடுவான். இப்ப என்ன, உங்க பையன் அப்ராடுக்கா ஓடி போயிட்டான், வீட்டுக்கு வெளியே வாசல்ல தானே இருக்கான். வெளியில வாசல்ல தான் நிக்கிறான். அந்த விதத்துல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நான் எங்க அப்பாவுடைய கௌரவம், மரியாதை இது எல்லாத்தையுமே காவு வாங்கிட்டு என்னுடைய சுயநலத்துக்காக ஓடி வந்துட்டேன். என்னால எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், அவர் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். எங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த வழியை இன்னைக்கு என் பையன் எனக்கு தண்டனையா கொடுத்துட்டு இருக்கான். பா, இதெல்லாம் ஒரு விதமான காம்ப்ளெக்சிட்டி பா. இதுல இருந்து முதல்ல நீங்க வெளியே வாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவை கூட்டிட்டு நீங்க ஊரை விட்டு ஓடி வரும்போது உங்களுக்கு அது தப்பாவே தெரியல. இப்ப மட்டும் ஏன்பா நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க? இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து நீங்க முதல்ல வெளியே வாங்கப்பா. அது அவரால முடியாத நர்மதா. உங்க அப்பாவோட வேதனைக்கு காரணம் நான் தான். அன்னைக்கு மட்டும் நான் செத்து போயிருந்தா இன்னைக்கு இவர் இப்படி வேதனைப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என்னம்மா பேசுறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள், எந்த கவலையும் இல்லாம ஜாலியா சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த எரும மாடு அருண் தான். எல்லாரையுமே கூப்பிட்டு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள இப்படி எல்லாத்தையுமே நாசமாக்கி உங்க 2 பேரையும் அழ வச்சுட்டானே. அவன நெல்லு. டேய் தடியா, சோம்பேறி, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ப்ரான் தொக்கு, ஒரு மட்டன் கறி, இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் வேணுமா? அப்பாவையும் அம்மாவையும் அழ வச்சுட்டு உனக்கு சிக்கன் ரைஸ் கேக்குதா? அதை சாப்பிட்டா உனக்கு ஃபுட் பாய்சன் தான் ஆகும். ஐ டோன்ட் கேர். எங்க அப்பா ஒரு டாக்டர், அவர் கியூர் பண்ணிடுவார். அந்த தைரியத்துல தானே நீ இப்படி தலைக்கால் புரியாம ஆடிட்டு இருக்க. உன் ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரமே நல்லா அனுபவிப்ப. நர்மதா சிஸ்டர், தயவு செஞ்சு உங்க கோவத்தை கொஞ்சம் அடக்குங்க. இவ்ளோ கோவம் பொண்ணுக்கு செட் ஆகாது. அது நீங்க வாழ போற இடத்துல உங்க வாழ்க்கையை கெடுத்துரும். உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஒழுங்கா உழைச்சு வாழ துப்பு இல்ல, இல்ல மத்தவங்களுக்கு அட்வைஸ் மட்டும் அள்ளி கொடுக்கறது. மா, உன் பொண்ணு கிட்ட புத்திமதி சொல்லுவை, இல்லனா போக போற புகுந்த வீட்டுல உன் பேர் தான் கெட்டு போகும். ஏண்டா இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்களே. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ என்ன பண்ற, ஆர்டர் பண்ண ஃபுட்லாம் வரும், அத கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி வச்சிரு. நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எங்கடா போற? அத வந்து சொல்றமா.